ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா இன்னர் ஐலண்ட் டூர் போனதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, ஸ்பாட்டுக்கு போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. போட்டுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் போட்டு வந்துச்சு. குட்டீஸ்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் இன்னர் ஐலண்ட் ட்ரிப்பு போகிறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. போட் வந்துருச்சு, போட்டுக்குள்ளே எல்லோரும் ஏறியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வீட்டில் வச்சு சாப்பிட்டு வந்தாச்சு. லன்ச் அங்கே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட் எடுக்க போகிறாங்க. பாய். போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போட்டில் உள்ள கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஐலண்டுக்கு போகிற வழியில் எங்கெல்லாம் இருக்குது கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. And some baby shark also. Oh. Don't need to be afraid of them. Because in the marine park you are not allowed to do fishing, no poaching. அப்புறம் நாங்கள் போட்டில் போய்கிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு ஷிப் இருந்துச்சு. அது இந்தியாவிலேருந்து வந்துச்சு. ஐஎன்எஸ் சாரதா. குட்டீஸ் எல்லாம் அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டாங்க. பாய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தங்கி இருக்கிறது ஃபிஷ்ஷுக்கு நாங்கள் பெட்டெல்லாம் போட்டோம். நிறைய ஃபிஷ் வந்துச்சு. குட்டீஸ்லாம் அதை பற்றி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கலாம், அதில் தான் இந்தியாவிலேருந்து ப்ராடக்ட்லாம் வரும். இந்த இதில் தான் இறங்கும் இந்த கண்டெய்னர்ஸ்லாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ராமண்ணாவுக்கு பர்த்டே. இதான் ராமண்ணாக்கு பர்த்டே. நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அண்ணாவுக்கு ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாம் சேர்ந்து படிச்சாங்க. போகிற வழியில் இந்த மேன்மேட் ஐலண்ட் இருந்துச்சு. அதில் இந்த சோலார் பேனலு, விண்மில்லு எல்லாமே இருந்துச்சு. இது மூலமாக எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் குட்டீஸ் எல்லாமே பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போட்டு உள்ளே இந்த கிளாஸ் பாட்டம் வழியாக ஃபிஷ்லாம் நிறையா போணுச்சு. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்லாம் இருந்துச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போட் ஃபாரினர்ஸ் அதில் வந்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. டைம் ஆக ஆக போட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிது. ஐலண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. மாயன் ஐலாண்டு இறங்கியாச்சு. நம்ம உள்ளே போய் மாயன் ஐலாண்டு போய் சுற்றி பார்க்கலாம். அங்கே என்னென்ன இருக்குங்கிறது சொல்கிறேன். மாயன் ஐலாண்டில் இந்த குட்டி குட்டி ஆமைகள் தான் நிறையா இருக்கும்.
நியூ பார்ன் பேபி ஆமைகளும் இருக்கும், 100 வயசுக்கு மேலே உள்ள ஆமைகளும் இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு கப்பிள்ஸாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஆமைக்கு வந்து குட்டி குட்டி லீஃப்லாம் எடுத்து கொடுத்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஐலாண்டு. ஃபுட் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஹார்ட்ஸ்லாம் விளாண்டோம். ஹார்ட்ஸ் விளாண்டுட்டு டான்ஸ் ஆடணும். எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் இன்னொரு லாங் ஐலாண்டு வந்து அங்கே போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செகண்ட் பார்ட்டில் வந்து மாயின் ஐலாண்டில் பற்றின வீடியோ ஃபுல்லாகவே நான் போடுவேன். அப்புறம் அண்ணாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணது, அங்கே டான்ஸ் ஆடின வீடியோ எல்லாமே செகண்ட் பார்ட்டில் போட்டு விடுதோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி.